அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் களம் 2024 பாஜக 400 தொகுதிகளிலே வெற்றி பெற்று விடுவோம் என்று கொக்கரித்து கொண்டு இருக்கிறது. விட்டா 500 சீட்லையும் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு கூட சொல்லி பேசுவாங்க. இது சாத்தியமா? ரியலிஸ்டிக்கலி இஸ் இட் பாசிபிள் என்ற கேள்வி அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு எல்லோருக்குமே இருக்கிறது. சென்ற முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 303 சீட்டுகள் ஜெயிச்சாங்க. அதுதான் அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதற்கு பிறகு அந்த ஓட் ஷேரோ அந்த அத்தனை வாக்குகளோ அத்தனை சீட்டையோ அவங்க பெறவில்லை. அதுக்கு முன்னால் பெறவில்லை. ஸோ அந்த 303 பீட் பண்ணி இந்த தடவை 400 ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா? நம்ம ஒரு மைக்ரோ அனாலிசிஸ் மாநிலமாக பார்த்தோம் என்றால் அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஏன் அப்படின்னா தெளிவாக சொல்கிறோம், நம்முடைய அந்த அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலை மாறி இருக்கிறது. 2019 இருந்த அந்த சூழல் இல்லை. எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறது. இதுவே பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ அந்த 300 சீட்டு ஜெயிச்சாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த 300 சீட்டை அவங்களால தக்க வைக்க முடியுமா என்ற அந்த அடிப்படையிலிருந்து செல்ல வேண்டும். என்னுடைய கணக்கு அதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என்னால் இந்த சின்ன எக்ஸாம்பிளை என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு. இப்போது ஒரு 4 மாநிலங்களை எடுத்துப்போம். கர்நாடகா, மத்திய பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், அதே போல் வெஸ்ட் பெங்கால். இந்த 5 மாநிலங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீப் பண்ணாங்க போன எலெக்ஷனில். டோட்டல் ஸ்வீப். மகாராஷ்டிராவில் 40 இடங்களுக்கு மேலே, கர்நாடகாவில் அப்படியே 25 இடங்கள், பீகார்லேயும் 25 இடங்கள், வெஸ்ட் பெங்காலில் 18 இடங்கள், ஜார்க்கண்ட்லேயும் ஐ திங்க் ஸ்வீப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் போன எலெக்ஷன்ஸில். ஸோ கர்நாடகாவில் இப்போ காங்கிரஸ் ஆட்சி ஒரு அறுதி பெரும்பான்மையோடு காங்கிரஸ் அங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அமித்ஷாவை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர், இந்தியாஸ் சாணக்கியா என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார் திரு DK சிவகுமார். அவர் அங்கே கர்நாடகாவில் துணை முதல்வராக இருக்கிறார், ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறார். இமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சி கவிழும் என்ற சூழ்நிலையில் அங்கே சென்று ஆட்சியை மீட்டு வந்திருக்கிறார். அவர் சூளுரைத்திருக்கிறார், வாய்ப்பு இல்லை, சென்ற முறை பாஜக பெற்ற வெற்றியை இந்த முறை பெற முடியாது. ஏன்னா இது வெறும் ஒரு வாய் வார்த்தைகளாக இல்லாமல் பாஜக கர்நாடகாவில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? மாதம் 2000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அதோடு மட்டுமல்லாமல் இலவச கேஸ் சிலிண்டர் போன்ற அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதனால் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதனால் பாஜகவால் கண்டிப்பாக 25 சீட்டு ஜெயிக்க முடியாது. மேபி பாதிக்கு பாதி ஜெயிக்கலாம். ஸோ 10 சீட்டு, 300லேருந்து 10 சீட்டு குறையுது. மகாராஷ்டிராவின் அரசியலை அப்படியே புரட்டி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது பாஜக. சிவசேனாவை உடைத்து விட்டார்கள், உத்தவ் தாக்கரேவுடைய ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. தேசியவாத காங்கிரஸை உடைத்து விட்டார்கள், அஜித் பவார், சரத்பவார் என்று 2 ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடியவர்கள், உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உத்தவ் தாக்கரே அவர்களுக்கும் திரு சரத்பவார் அவர்கள் மேலேயும் ஒரு அனுதாபம், ஒரு பரிதாபம் இருக்கிறது மக்களுக்கு. இப்படி உடைச்சிட்டாங்க, கட்சியை உடைத்து விட்டார்கள், இவங்களெல்லாம் பதவிக்காக போயிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு இதுவும் இருக்கிறது. இப்போ அந்த சீட் ஷேரிங்லேயும் ரொம்ப கம்மியான சீட்டை தான் கொடுப்பாங்க போல இருக்குது அஜித் பவார் ஃபேக்ஷனுக்கும் ஷிண்டே ஃபேக்ஷனுக்கும். அதுவே அங்கே ஒரு சலசலப்பை உருவாக்கும் என்ற ஒரு இது இருக்குது. காங்கிரஸ், சரத்பவாருடைய அந்த தேசியவாத கூட்டணி, உத்தவ் தாக்கரேவோட ஃபேக்ஷன், சிவசேனா, இவை அங்கே அட்லீஸ்ட் ஒரு பாதி சீட்டாவது ஜெயிக்கும், 20 சீட்டாவது ஜெயிக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த 20 சீட்டை ஜெயிச்சிங்க அப்படின்னா அந்த 300லேருந்து இந்த 20 கழிச்சிருங்க, ஆல்மோஸ்ட் 30 சீட்டு குறையுது பாஜகவிற்கு. பீகார்லேயும் இதே கணக்கு வைங்க. அங்கே தேஜஸ்வி யாதவ் சிறப்பான முறையிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இளைஞர்களுக்கு என்னால் தான் வேலைவாய்ப்பு கிடைத்தது என்ற பிரச்சாரத்தை சிறப்பாக முன்னெடுத்து வருகிறார். அந்த பிரச்சாரம் அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் வருகிறார்கள். 10 லட்சம் பேர் இது பண்ணுறாங்க. திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பாரத் நியாய யாத்ரா, அதுவும் அங்கே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திரு நிதிஷ்குமார் மீது ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது. இப்படி கட்சி மாறி இருக்கிறார். தேர்தலுக்கு முன்னால் இப்படி கட்சி மாறுவதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அது ஒரு பிக் குவெஸ்டன் மார்க். அங்கே கண்டிப்பாக பாதிக்கு பாதியாவது ஜெயிக்கும். ஸோ 20 சீட்டு அப்படியே பாஜகவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
ஜார்க்கண்டில் 14 சீட்டு. ஹேமந்த் சோரன் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இருக்கிறது. போன முறை ஜார்க்கண்டையும் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து எப்படி போகும்? இப்படி பார்த்தீங்கனாலே ஒரு 60-70 சீட்டு குறையுது பாஜகவிற்கு. உத்தரப்பிரதேசத்தில் ஃபுல் சீட்டு ஜெயிக்கணும், ராஜஸ்தானில் ஃபுல் சீட்டு ஜெயிக்கணும், மத்திய பிரதேஷில் ஃபுல் சீட்டு ஜெயிக்கணும், குஜராத்தில் ஃபுல் சீட்டு ஜெயிக்கணும், ஒடிஷாவில் ஃபுல் சீட் அஃப்கோர்ஸ் ஒடிஷா இதில் இவங்க இருக்காங்க, ஹரியானாவில் ஃபுல் சீட்டு ஜெயிக்கணும், வடகிழக்கு மாகாணங்களில் ஃபுல் சீட்டு ஜெயிக்கணும். 22 சீட்டு, 12 சீட்டில் 22 சீட் இருக்குது. அசாமில் மட்டும் 14 சீட்டு. போன தடவை ஃபுல் ஸ்வீப்பு. இந்த தடவை வாய்ப்பு இருக்கா என்ற கேள்வி வருகிறது. இந்த சின்ன கால்குலேஷனை போட்டாலே தெரியும் பாஜகவால் வந்து 200 சீட்டுகள் பெறுவதே ஒரு மிக பெரும் பாடு. இதை பாஜக நன்கு உணர்ந்திருக்கிறது. இதை மறைப்பதற்காகத்தான் தொடர்ந்து 400 சீட்டு ஜெயிப்போம், 450 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் யுஃபோரியாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும் என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது ஒரு மிக திருப்புமுனை தேர்தலாக அமையும். எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமை கண்டிப்பாக பாஜகவின் முதுகெலும்பை உடைக்கும். பாஜக ஆட்சிக்கு வருவது ரொம்ப கடினம். நன்றி, வணக்கம்.